ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீதாஸ் vlogs. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யணும், எப்ப சாப்பிடணும், இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 1 kg பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வீட்ல நிறைய பேர் இருக்கிறதுனால நான் பல்கா செஞ்சு வச்சுக்கிறேன். நீங்க 200 கிராம் பாதாம்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிகனமான பாத்திரத்தை சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வறுத்து எடுத்துக்கோங்க. டெய்லி 4 பாதாம் சாப்பிட சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எதனாலனா இது மூளை வளர்ச்சிக்கு உதவும், முடி கொட்டுறது கம்மியாகும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும், போன்ஸுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறதுனால தான் டாக்டர்ஸ் இதை டெய்லி சாப்பிட சொல்லி சொல்றாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 1 kg பாதாம் பருப்புக்கு நான் 250 கிராம் பூசணி விதையை எடுத்துருக்கிறேன். நீ 200 கிராம் பாதாம் எடுத்துருக்கீங்கன்னா 50 கிராம் பூசணி விதையை எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வறுத்து எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதையை டெய்லி சாப்பிடணும். ஏன்னா இதுல அயன் சக்தி அதிகமா இருக்கு. முடி கொட்டுறது கம்மியாகும், உடம்புல அயன் சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்கும், போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேருக்கு ஹார்ட் டிசீஸ் வரதால இது டெய்லி சாப்பிடும் போது ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கலாம். இதுவுமே லோ ஃப்ளேம்ல வறுத்து வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி சத்துக்கள் நிறைந்த பூசணி விதை, பாதாம் இது 2 வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறோம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் 1/2 கப்பு கல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க அதிகமா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கப்பு கல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நான் ஒரு 10-15 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸில அரைச்சி எடுத்து வந்துட்டு தேவையான அளவு மட்டும் நீங்க வெளியில ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மற்றது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எந்த கெமிக்கலோ, பிரிசர்வேட்டிவோ, ஆர்டிபிஷியல் ஃபிளேவரோ சேர்க்காம ஹை குவாலிட்டி பருப்பு மட்டுமே சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால தாராளமா இதை நீங்க 1 வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். சின்ன வயசுல இருந்தே அவங்க இதை சாப்பிடுறதால நல்லா ஹெல்தியா வளருவாங்க. இதை நீங்க சூடான நெய் விட்டு நல்லா உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி கூட நீங்க இதை டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஓட்ஸ் கஞ்சி, ரவா கஞ்சி, ராகி கஞ்சி, கோதுமை கஞ்சி இதெல்லாம் செய்யும் போது இதை கூட ஒரு ஸ்பூனை சேர்த்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி காலையில இதை சாப்பிட பாருங்க. அப்பதான் இதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் உங்க உடம்புல நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் இதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நான் செய்ய போறேன். இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் பால் எடுத்திருக்கிறேன். பால் ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்ச இந்த பவுடர் 1 ஸ்பூன், கூடவே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நீங்க குடிச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட். நீங்க டீ பவுடர், காஃபி பவுடர் எங்க வைக்கிறீங்களோ அதை பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க மறக்காம டெய்லி இதை சாப்பிடுவீங்க. 1 மாசம் சாப்பிட்டாலே போதும், நல்ல ஒரு டிஃபரன்ஸை நீங்க உடம்புல நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிஸை தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெல்தி வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.